சந்தோஷமான விஷயங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 17 டாக்குமெண்ட் வந்திருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுஜில் கரை, காடட்டி, பூதப்பாடி, கேர்மாலா, காடகநல்லி, குன்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் ஒரு ஏக்கரோட விலை தான் வந்திருக்குங்க. தயவு செஞ்சு பொறுமையா இருந்தா மட்டும் புக் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. நாங்க வாண்டடா வந்து உங்களை புக் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க டார்ச்சர் பண்ணீங்க. எதனால சொல்றேன்னா, ஒரு டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா செக் பண்ணி அதை லீகல் செக் பண்ணி பேரண்ட் டாக்குமெண்ட் ஈசி எடுத்து அவங்க டோட்டலா சர்வே வச்சு அளந்து கிரையம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள குறைஞ்சது எனக்கு 1 மாசம் வேணுங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. நீங்க ஓயாம நீங்க ஒரே வாரத்துல புக் பண்ணிட்டு அடுத்த வாரம் கிரைம் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் கிரைம் பண்ணிக்கலாம். எப்படி நான் லீகல் செக் பண்ணாம நீங்க உங்களுக்கு நான் கிரைம் பண்ணி கொடுத்து நீங்க ஒத்துப்பீங்களா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க எங்களை தான் கேட்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்தா மட்டும்தான் நீங்க புக் பண்ணணும். இல்லாட்டி தயவு செஞ்சு புக்கே பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப எனக்கு 17 டாக்குமெண்ட் வந்திருக்கு. எல்லாமே லோ பட்ஜெட்ல வந்துருங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாமே சுஜில் காரை எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்திருக்கு. ஆல்ரெடி புக் பண்ணவங்களே பொறுமையா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் மூவ் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் விட்டு நான் வந்து புக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 2 பக்கம் கால் விட்டு வந்தேன்னா எதுவுமே புக் பண்ண முடியாது. ரெண்டாவது எதுவுமே கிரைம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் இதுல வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்.